நேற்று பூரா என் மகளை நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன். போட்டில் மல்லாக்க படுத்து வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூங்க கூட இல்லை. ராத்திரி போய் சூரியன் வந்துருச்சு. அப்போ திடீர்னு ஒரு கவிதை தோணுச்சு. கிளிக்கு முளைக்கும் ரெக்க அது பறந்து போச்சு தைக்க, மனசு முள்ளா தைக்க நான் தனிமரமா நிற்க தனிமரம். அப்போ ரெண்டு வரிகள் தானா வந்து விழுவுது. பிரிஞ்சு போன கிளிய நினைச்சு வருத்தப்படாத ஐயா, பிரிஞ்சு போகல வாழ்க்கை என்ற வானத்துல பறந்து போகுது, வளர்ந்து பறந்து போகுது. அந்த ரெண்டு வரிகள் என்ன அப்படியே உலுக்கிடுச்சு. யாரோ என்ன நிக்க வச்ச என் கணத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. நான் எவ்வளோ பேர் காதலுக்கு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த காலத்தில் ஐயா சிவாஜி காதலில் இருந்து இன்றைக்கி அவர் பேரன் காதல் வரைக்கும் எழுதியிருக்கேன். ஆனால் என் பொண்ணு காதலிச்சா மட்டும் எனக்கு கோவம் வருமா? என்ன நியாயம் இது? மனுஷனானா அவளோட ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டனா இன்னைக்கு அவளுக்கு வந்திருக்கிற காதலும் அவளோட வளர்ச்சி தாங்கிறத ஏன்டா புரிஞ்சுக்கல? அந்த ரெண்டு வரிகள் என் அறிவை திறந்துருச்சு. மனசு அப்படியே லேசாயிடுச்சு. நாம சொந்தம் நினைக்கிற எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு துரும்பு கூட நமக்கு சொந்தம் இல்லைங்கிறது புரிஞ்சிருச்சு. டேய் கருணா ஐயா, இது இருந்ததுனால தானே என் பொண்ணு என்கிட்ட சொல்றதுக்கு பயந்தா. இனிமே இந்த சனியை எனக்கு வேணாண்டா. இத கடல்ல தூக்கி போட்டு. அந்த தம்பி எப்பாவது ஃபோன் பண்ணா என் மகளை கூப்பிட்டுக்கிட்டு தைரியமாக இங்கே வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். நான் வரேன். இவங்களெல்லாம் பார்த்து பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் இப்போ கவிஞன் ஆயிட்டேன். எப்போ நான் எழுதின வரிகள் என்னையே பாதிச்சதோ அந்த நிமிஷமே இந்த நெய்தல் ஜெயராமன் கவிஞன் ஆயிட்டான். என் மகளுக்கு நன்றி.